ஏழாம் வகுப்பு பருவம் 1 எங்கள் தமிழ். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொள்ளா விரதம் குறியாகக் கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சொல்லும் பொருளும்: ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். விரதம், நோன்பு. குறி, குறிக்கோள். பொழிகிற, தருகின்ற. ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். விரதம், நோன்பு. குறி, குறிக்கோள். பொழிகிற, தருகிற. கத்தியின்றி அர்த்தமின்றி யுத்தமென்று வருவது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். நாமக்கல் வே. ராமலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதுவும் நன்செய்வளம் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செலும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டுத்தொகை வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம் பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும்: ஒப்புமை இணை, ஒப்புமை இணை. அற்புதம் வியப்பு, அற்புதம் வியப்பு. முகில்னா மேகம், மேகம். உபகாரினா வள்ளல், உபகாரினா வள்ளல். எடுத்தல் படுத்தல் நனிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உல வாகும். நன்னூல் நூற்பா. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன். கலைச்சொற்கள் அறிவோம். ஊடகம் மீடியா. மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஒலியியல் ஃபோனாலஜி. இதழியல் ஜேர்னலிசம். பருவ இதழ் மேகசைன். பொம்மலாட்டம் பப்பட்ரி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக். காடு. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனிப்பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும், பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும், அதிமதுரத் தலையை யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினன்கள் எங்கும் திரியுமிடி, கிளியே இயற்கை விடுதியிலே சுரதா. சொல்லும் பொருளும்: ஈன்று தந்து, ஈன்று தந்து. கொம்புனா கிளை, கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை, அதிமதுரம் மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு, நச்சரம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்சொலில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி. பாரதியார். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஊரின் வடகோயில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுடையே கருநீல கோழிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காக கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளியமிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பெய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள். குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மலை போல. ராஜா மார்த்தாண்டன். பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பானை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. கலாப்பிரியா. கலைச்சொற்கள் அறிவோம். தீவு ஐலாண்ட். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை பேரபிள். காடு ஜங்கிள். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. திருக்குறள். அழுக்காராமை. ஒழுக்காராக் கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும்.
புறங்கூறாமை. கண் நின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாதபோது புறங்கூறுதல் கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இருந்தவரிடத்திலும் உள்ளது. அருளுடைமை. வலியார்முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மிளியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட வெளிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடம். ஒருவர் தம் நெஞ்செறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருட்களை சேர்த்தலும் சேர்த்த பொருள்களை பாதுகாத்தலும் காத்த பொருள்களை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்களாகும். புலி தங்கிய வீடு. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே காவர் பெண்டு. சிற்றில் சிறுவீடு. சிற்றில் சிறுவீடு கல் அலை கற்குகை கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. யாண்டுனா எங்கே. பாஞ்சை வளம். சுத்தவீர சூரன் கட்டபொம் முதுரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் நாட்டு வளங்களை சொல்லுகிறேன். பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம். வீட்டுளியர் மணிமேடைகளாம் மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம். பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிச வீடும் பார் சாஸ்திகளாம். ஆசார வாசல் அலங்காரம் துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம். ராசாத்தி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் குழு வீற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் வாரண சாலை ஒரு புறமாம். பரி வளரும் சாலை ஒரு புறமாம். தோரண மேடை ஒரு புறமாம். தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம். வளம் சொல்லி மயில் விளையாடுமாம். அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும். கறந்த பாலையும் காகங் குடியாது எங்கள் கட்டபொம்முதுரை. பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. சூரன் வீரன் பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு. சூரன் வீரன் பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு. கலைச்சொற்கள் அதை அறைவோம். கதைப்பாடல் பேலட். துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் எலோக்யூஷன். ஒற்றுமை யூனிட்டி. முழக்கம் ஸ்லோகன். சமத்துவம் ஈக்குவலிட்டி. 7ஆம் வகுப்பு பருவம் 2 கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ் சென்னி விண் பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சொல்லும் பொருளும். மதலை தூண். நெகிழி தீச்சுடர். அலுவம் கடல். வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி உச்சி. உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அலைக்கும். மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அலுவம் கடல். வேயாமாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அலைக்கும். 10 பாடல் நூல்கள். திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடாம். கவின்மிகு கப்பல். உலகு கிளர்ந்த தன்ன உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரை செல்லல் இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகந்துரை நீகான் மாட உள்ளேரி மருங்கு அறிந்து ஒய்ய மருதன் இளநாகனார். சொல்லும் பொருளும். குறுன அழகு போல பிளக்க வங்கூல்ன காற்று நீகான நாவாய் ஓட்டுபவன் வங்கம்ன கப்பல் எல்லாம் பகல் கோடு உயர்ன கரை உயர்ந்த மாட உள்ளேரின கலங்கரை விளக்கம். உருண அழகு போலன பிளக்க வங்கூல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாட உள்ளேரி கலங்கரை விளக்கம். 8 தொகை நூல்கள். நற்றிணை குறுந்தொகை 500 பதிற்று 10 பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. குறள். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும்
பெருங்கலி வங்கம் 10 களஞ்சை கம்மியர் வருகென கூவி மணிமேகலை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக புறப்பாடல் அடிகளில் வெண்ணி புயத்தியார் குறிப்பிடுகிறார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டை வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து புறநானூறு. கலைச்சொற்கள் அறிவோம். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். பெருங்கடல் ஓஷன். கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். துறைமுகம் ஹார்பர். புயல் ஸ்டோம். மாலுமி செயிலர். நங்கூரம் ஆங்கர். கப்பல் தளம் ஷிப் யார்டு. இன்பத்தமிழ் கல்வி. ஏறெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தினைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்ந்தெரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். பாரதிதாசன். சொல்லும் பொருளும் எத்தினைக்கும் முயலும் வெறுப்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பரிதி கதிரவன் அன்னதோர் அப்படியொரு கார்முகில் மலைமேகம் துயன்றிருந்தார் உறங்கியிருந்தார். எத்தினைக்கும் முயலும் வெறுப்புனா மலை கழனினா வயல் நிகர்னா சமம் பரிதினா கதிரவன் அன்னதோர்னா அப்படி ஒரு கார்முகிலா மலைமேகம் துயின்றிருந்தார்னா உறங்கியிருந்தார். அழியா செல்வம். வைப்புலி கோட்படா வாய் தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன வெச்சை மற்று அளப்பிற. சமண முனிவர். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா கல்வி. விச்சை கல்வி. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுடாது. கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி எனும் உள்ள பொருள். உள்ளிருக்க புறந்தேயோர் உழல்கின்றீரோ பொருள் தேடி உழல்கின்றீரே. தனிப்பாடல் திரட்டு. கேடில் விழிச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. குறள். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை அவர். குறள். கலைச்சொல். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். பட்டம் டிகிரி. கல்வி அறிவு லிட்ரஸி. நீதி மாரல். சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ். ஒழுக்கம் டிசிப்ளின். கலை வண்ணம். ஒரு வேண்டுகோள். கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வேர்வை நெடி வீசிடும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும். கரிசன பாச உணர்வுகள் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மணம் கமல வேண்டும். அதன் பளிங்கு மேனியில் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனி படர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள். மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பில்லை. அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. தேனரசன். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். நெடினா நாற்றம் மழலை குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி மேனினா உடல். பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள். நெடினா நாற்றம் மழலைனா குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி மேனினா உடல். கீரை பாத்தியம் குதிரையும். இரட்டுற மொழிதல். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. காலமேக புலவர். வன்கீரை வளமான கீரை. முட்டப்போய் முழுதாக சென்று. மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் எதிரிகளை தடுத்து தாக்குதல். பரினா குதிரை கால்னா வாய்க்கால் குதிரையின் கால். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். பரிபாடல். கலைச்சொல் அறிவோம். படைப்பாளர் கிரியேட்டர். சிற்பம் ஸ்கல்ப்சர். கலைஞர் ஆர்டிஸ்ட். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ். அழகியல் ஏத்திஸ்டிக்ஸ். தூரிகை பிரஷ். கருத்து படம் கார்ட்டூன். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். திருக்குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். கல்வி. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. தொட்டனைத்து ஊறும் மரக்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மரக்கேணியில் நீர் ஊறும். அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். கேடு விளைச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை.
தெரிந்து செயல் வகை. செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை பண்பறிந்து ஆற்றாக்கடை. நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிடில் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். சுற்றந்தலால் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வம் சேரும். மடியின்மை. மடியை மடியா ஒழுகல். குடியை குடியாக வேண்டுபவர். தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவோர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். 7ஆம் வகுப்பு பருவம் 3. விருந்தோம்பல். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றுராம் முன்றிலோ இல். முன்றுரை அறையினார். மாரி மலை. வறண்டிருந்த புகவானா உணவாக. மடமகள்னா இளமகள். நல்கினால்னா கொடுத்தாள். முன்றில்னா வீட்டின் முன் இடம் திண்ணை. இங்கு வீட்டை குறிக்கிறது. மாரிமலை. வறண்டிருந்த புகவாக உணவாக. மடமகள்னா இளமகள். நல்கினால்னா கொடுத்தாள். முன்றில்னா வீட்டின் முன்பக்கம். வயலும் வாழ்வம். ஓடையெல்லாம் தாண்டி போய் 1.5 குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுதான். ஓடி நட்டோமையா மடமடன்னு மடை வழியே மண்குளிர் தண்ணீர் பாய சாலா தாளு விட்டு 4 நாளா வளருதம்மா. மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா. அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான். சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார். கீழே கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா. கால் படவும் கதிரு பூரா கலலுதையா. மணியா ஏலேலங்கடி ஏலேயோ. தொகுப்பாசிரியர் கி. வா. ஜெகந்தானன். சொல்லும் பொருளும். குழி நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடும் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. கலலுதல் உதிர்தல். குழி நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். கலலுதல் உதிர்தல். மடை வயலுக்கு நீர் வரும் வழி. சீலை புடவை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது நாட்டுப்புற பாடல். பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. சிலப்பதிகாரம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுடன் வான் கவிகள் கொஞ்சும். குற்றால குறவஞ்சி. யார் எழுதியிருக்கானா? திரிகூட ராசப்ப கவிராயர். முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்றுரை நற்றினை. கொற்கையில் பொருந்துரை முத்து. அகநானூறு. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர்தாமே. திருஞான சம்பந்தர். ஆற்று வெள்ளம் நாளை வரத் தோற்று தேகூரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. கடுகை முத்துப்புலவர். பூமாது இருந்தென் புவிமாது இருந்தன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமம் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகர் மால் சீதகாதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. நமச்சிவாய புலவர். வாடா என அழைத்து வாள் வித்தால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. அழகிய சொக்கநாதர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறைகின்ற குத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவானே. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. மாணிக்க வாசகர். கைலை எனும் வடைமலைக்கு தெற்குமலை அம்மே கனக மகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூடமலை எங்கள் மலை அம்மே. திருக்கூடராசப்ப கவிராயர். கலைச்சொல். நாகரிகம் சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர். அறுவடை ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன். அயல்நாட்டவர் ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர் போயட். நெற்பயிர் பேடி. பயிரிடுதல் கல்டிவேஷன். உளவியல் அக்ரானமி. புதுமை விளக்கு. வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீக்குகவே என்று பொய்கை ஆழ்வார். வையம் உலகம். வெய்யன வெப்பக்கதிர் வீசும். சுடர் ஆழியானா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழினா துன்பக்கடல். சொல் மாலைனா பாமாலை. வையம் உலகம். வெய்ய வெப்பக்கதிர் வீசும். சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி துன்பக்கடல். சொல் மாலை பாமாலை. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞானசுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான்.
பூதத்தாழ்வார். தகழி அகல் விளக்கு. ஞானம்னா அறிவு, நாரணன்னா திருமால். தகழினா அகல் விளக்கு, ஞானம் அறிவு, நாரணன்னா திருமால். அறம் எனும் கதிர். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய். முனைப்பாடியார். சொல்லும் பொருளும். வித்துனா விதை, ஈனனா பெற, நலன்னா நிலம், களைனா வேண்டாத செடி, பைங்கூழ்னா பசுமையான பயிர், வன்சொல்னா கடுஞ்சொல். வித்து விதை, ஈனனா பெற, நிலன்னா நிலம், களைனா வேண்டாத செடி, பைங்கூழ்னா பசுமையான பயிர், வன்சொல்னா கடுஞ்சொல். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். செல்வத்து பயனை இதில் தூய்ப்பேம் எனினே தப்புன பலவே. புறநானூறு. கலைச்சொல் அறிவோம். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறினா, நட்பண்பு கர்டசி. திருக்குறள். வினைச்செயல் வகை. பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையை தற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். இது ஊமை அணி. அவை அஞ்சாமை. கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனத்தில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். நாடு. உருப்பசியும் ஓவாப்பினையும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாடா வளம் தரும் நாடு. பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது. அரண். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரணாகும். வினைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும். பெருமை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர். மழைப்பொழிவு. சாந்தம் உடையோர் பேறுபெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது. தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது. தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் மெய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. கண்ணதாசன். சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், தாரணின உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம்னா கருணை. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, வேதங்கள் வேறுபாடுகள், தாரணின உலகம், தத்துவம்னா உண்மை, இரக்கம்னா கருணை. தன்னை அறிதல். சே பிருந்தா. கலைச்சொல். சமயம் ரிலிஜியன், எளிமை சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கை டாக்டரைன், தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியரிட்டி, உபதேசம் பிரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரானமி. தத்துவம் ஃபிலாசபி, நேர்மம் இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியரிட்டி, உபதேசம் பிரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரானமி.